உங்க மனசு எதுக்குமே ஈடுபாடு கொடுக்காம ரொம்ப சோர்வா இருக்கா? எந்த ஒரு வேலையையும் ஆர்வமா செஞ்சாலும் அதுலயும் சோர்வு ஏற்படுதா? அப்படின்னா இத கவனமா கேளுங்க. சோர்வு என்பது தோல்வி இல்ல, அதுதான் வெற்றியின் முதல் சிக்னல். ஏன் தெரியுமா? இந்த குட்டி கதை உங்களுக்கு சொல்லும். மிஸ் பண்ணாம பாருங்க. ஒரு சிறிய கிராமத்துல ஒரு மண் கலைஞன் இருந்தான். அவன் பேரு முருகன். அவனுக்கு ஒரு பெரிய கனவு. அவன் செய்யற பானைய அரசர் பாராட்டணும் அப்படிங்கிறதுதான். அவன் தினமும் காலையில எந்திரிச்சு மண் தேடி அலைந்து அந்த குளத்துல இருக்கிற மண்ணை எடுத்து சூரியன்ல உலர்த்தி தன் கையால செதுக்கி பானையை வடிவமைக்கிறான். முதல் நாள் பானை உடைஞ்சு போகுது. 2வது நாள் பானை வளைஞ்சு போயிட்டு, 3வது நாள் பானை சீராக வந்தது. ஆனா அந்த பானையை விற்றப்போ எந்த ஒரு காசும் கிடைக்கல. இப்போ ரொம்ப சோர்வோட ஒரு குளத்துக்கரையில போய் உட்கார்ந்து, என்னால எந்த ஒரு பானையுமே அழகா செய்ய முடியாதா அப்படின்னு தனக்கு தானே கேள்வி கேட்டுட்டு உட்கார்ந்துருக்கான். அவன் பக்கத்துல ஒரு வயதானவர். அவர் ஒரு பழைய மண் கலைஞன். மண் சோர்வானாதான் பானை கிடைக்கும், உன் உள்ளம் சோர்வானா உனக்கான வடிவம் கிடைக்கும்னு சொல்றாரு. அவனுக்கு ஒரே குழப்பமா போச்சு. அப்போ என்னுடைய சோர்வுக்கு அர்த்தம் இருக்கா அப்படின்னு கேக்குறான். அப்போ அந்த வயதானவர் சொல்றாரு, சோர்வில்லாத மனிதன் எதையும் கத்துக்க மாட்டான், ஆனா அந்த சோர்வோடு நிற்காத மனிதன் எதையும் சாதிக்காம விட மாட்டான். இப்போ அந்த வார்த்தைகள் அவனுக்கு ஒரு தீப்பொறி போல அவன் மனசுல பாஞ்சது. மறுநாள் காலையில எழுந்து அவனோட வேலையை தொடர்ந்து செய்ய ஆரம்பிச்சான். முயற்சி செஞ்சுக்கிட்டே இருந்தான். அவனுடைய கனவு பானையை செய்யும் நோக்கத்தோட செஞ்சுட்டே இருந்தான். ஒரு வழியா ஒரு நாள் அந்த பானையை செஞ்சு முடிச்சான். அந்த நேரம் பார்க்க அரசர் அந்த வேதிக்கு வரும்போது அவனுடைய பானையை பார்த்து பாராட்டி அதை வாங்கி அவனுக்கு அங்கீகாரமும் கொடுத்தாரு. நமக்கான சோர்வு நம்ம மனசுல உள்ள குப்பைகள்னாலதான் வரும். அதை முதல்ல அகற்றி நம்ம மனசை சுத்தப்படுத்திட்டோம் அப்படின்னா அந்த சோர்வு நமக்குள்ள தங்காது. அதற்கு தினமும் உங்க மனசுல நன்றி சொல்லி பழகுங்க. சோர்வு என்றால் உங்க உடலும் மனமும் புதிய திசையை தேடுதுன்னு அர்த்தம். அந்த நேரம் அதை பயங்காட்டாம உங்க மனசுக்கு சொல்லுங்க, இது முடிவல்ல, இதுதான் வெற்றியின் தொடக்கம். சோர்வு வந்தால் ஓய்விடு, ஆனா அதுலயே நின்று விடாதே. வெற்றிக்கு வழிகாட்டும் ஒவ்வொரு சோர்வும் உங்க கனவை உங்க பக்கத்திலேயே கொண்டு வருதுன்னு அர்த்தம். அந்த அழகான பானை செஞ்ச முருகன் கிட்ட ஒரு சிறுவன் கேக்குறான், இந்த பானை செய்ய எவ்வளவு நாள் எடுத்ததுன்னு. அதற்கு முருகன் சொன்னான், நான் 100 நாள் முயற்சி செஞ்சேன், ஆனா 101வது நாள் தான். சோர்வாகும் போது உங்க மனம் சொல்லும் இது முடியாதுன்னு, ஆனா உங்கள் ஆன்மா சொல்லும் இதுதான் ஆரம்பம்னு. சோர்வு அப்படிங்கிறது உங்க தோல்வியின் அடையாளம் இல்ல, அதுதான் உங்க வெற்றியின் முதல் அடையாளம். சோர்வு வரும் நேரத்துல கொஞ்சம் நேரம் எடுத்துக்கலாம், ஆனா நிறுத்தக்கூடாது. ஒரு வேலை செய்யும் போது முழு மனதுடன் செய்யணும், அதுல பாராட்டை எதிர்பார்க்க கூடாது. காலையில தினமும் ஒரு 10 நிமிடம் சூரிய ஒளியில இருந்தா அது உங்க உடலுக்கும் மனதுக்கும் ஒரு தெளிவை கொடுக்கும். உங்களை நீங்க மத்த யாரோடையும் ஒப்பிடாதீங்க. உங்களுடைய பழைய தோல்விகளோடு மட்டுமே ஒப்பிடணும். நேற்று நான் என்ன தப்பு செஞ்சேன், இன்னைக்கு நான் அதுல என்ன முன்னேற்றம் அடையணும் அப்படிங்கறத மட்டுமே நீங்க கண்டுபிடிக்கணும்.